கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நைஸ் டு நாட் மீட் யூ சீரிஸோட 7th எபிசோட இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு எதில் முடிச்சிருந்தாங்கன்னா, ஹீரோயின் நல்லா தண்ணி அடிச்சுட்டு மட்டையாகி லீயோட காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஆன்லைன் ஆப்லேருந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது லீ வந்து ஹலோ சொல்கிறாரு. ஸோ இந்த 2 சீனோட தான் முடிச்சிருப்போம். இப்போ அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ணுறோம். ஓப்பனிங்கில் வந்து மேனேஜரை காமிக்கிறாங்க, ஹீரோயினோட மேனேஜர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லீ கிட்ட நீ எதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஹீரோயினோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அப்படின்னும் போது, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் தான், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் நீ நினச்சிக்காது அப்படி சொல்லும்போது, இல்லை எனக்கு இன்னும் வேறு இன்னும் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நீ ரொம்ப பொறாமப்படுறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, உடனே மேனேஜர் போயிட்டு லீயை ஹக் பண்ணி ஒரு உம்மை கொடுத்துட்றாங்க. லீ வந்து முறைச்சிட்ருக்காரு, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு, இவங்களும் போயிடுறாங்க. அதுக்கு நடுவில் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு இவங்க காரில் போயிட்டுருக்காங்களே லீ. அப்போ வந்து உடனே கால் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இம்மிடியேட்டாக இங்கே வரணும். என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஐயோ நீங்கள் வா, இங்கே பெரிய ஒரு குழப்பமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோவை காமிக்கும் போது ஹீரோ வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு கப்பிள்ஸ் இருக்கும் போது ஒருத்தர் ஃபோன்லேயே தொடர்பு கொண்டு அவங்க 2 பேருக்கு ஒரு அஃபேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் நினச்சிக்கிறாரு, இவர் தான் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண மாதிரியும் இவரை தான் விசாரிச்சுட்டு இருக்க மாதிரி. அவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் 2 பேரும் மீட் கூட பண்ணது இல்லைங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோனோட மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் வந்து ஹேண்டில் பண்ணணும், ஒருத்தவனோட அப்பா யார் பொண்ணு யாருன்னு கூட தெரியாமல் நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கல, போய் ஒழுங்கு மரியாதை இதை ஹேண்டில் பண்ணிட்டு அப்புறம் என் மூஞ்சில் மொழி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து உட்காந்து யோசிக்கிறாங்க. அவங்க ஹோட்டல்லேருந்து ஓடி வந்திருப்பாங்களே, பார்த்தா 2 பேரும் அரைக்குறைய மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. ஒரு அப்பா பொண்ணாக இருந்திருந்தா இவங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும், இதை பார்த்தா நீ உனக்கு என்ன அப்பா பொண்ணு மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அவங்க கோவாக்கு கிட்டேயும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு வேளை இது சும்மா பொய்யா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இருக்கலாம், ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி செலெக்ஷனுக்கு வந்து கமிட் ஆயிருக்காராம், ஒருவேளை அதுக்காக கூட இந்த உண்மையை வந்து மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் போயிட்டு அந்த ஆக்டர் இருக்காங்களே அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. ராத்திரி ஆகிடுது, காலையில் ஆகிடுது, அடுத்த நாள் தான் இவங்களை உள்ளே விடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நீ வந்து என்கிட்ட கெஞ்ச வந்திருக்கடா, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு, நான் உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. நான் ஒன்றும் இங்கே கெஞ்ச வரல, நீங்கள் இந்த லா சூட்டை வந்து இப்போவே நீங்கள் இதை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதை விட கேவலமாக அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்களா. அவரும் உன்னால் முடிஞ்சது பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த டைமில் தான் வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஆன்லைன் ஆப்பில். என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று உங்களுக்கு கால் பண்ண ஒரு ஆம்பளை தான் கால் பண்ணி அட்டென்ட் பண்ணார் அந்த காலை அப்படின்னு சொல்லும்போது, ஓ சாரி, நான் தான், அது வந்து என்னோட பாஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓ நான் வந்து அது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நினச்சேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, உடனே இவங்க திடீர்னு ஆன்லைன் ஆப்லேருந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு கால் பண்ணுறாங்க. நான் வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினும் வந்து வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படியே வந்து கம்பில் கியூ மாதிரியே தாங்க பேசுகிறீங்க. அது ஹீரோ சொல்கிறாரு, பாருங்கள் நான் அந்த மாதிரி தான் பேசுவேன், அதான் உங்ககிட்ட சொன்னேனே அப்படின்னா, அப்போ இந்த டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படி சொல்லும்போது அவரை மாதிரியே பேசி காமிக்கிறாரா. உடனே அவங்கள செம்மையாக அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லி பேசிக்கிறாங்க. சரி நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்பணும், நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஆஃபீஸில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மேனேஜர் வந்துட்டு லீயை கிஸ் பண்ணாங்கல்ல, அதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது, பாருடா என்ன ஒரு ஆம்பளை எப்படி கிஸ் பண்ணிட்டாரு அப்படி சொல்லும்போது, இல்லை நம்ம மேனேஜர் தான் கிஸ் பண்ணாங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது மேனேஜரும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு அவரும் அந்த ஒரு ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவரும் அவரோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறாருல, அவங்க 2 பேருக்கும் நடுவில் டிஎன்ஏ மேட்ச் வந்து 99% இருக்குது. ஸோ வந்துட்டு அவர் தான் கரெக்டு, நீ வந்து பொலிட்டிக்கல் டெஸ்க்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு மேனேஜரும் சொல்லிடுறாங்க. அதை விட பெரிய எடிட்டரும் சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு இவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வேணா கொஞ்ச நாள் லீவ் எடுத்துகிட்டு அப்புறமா வாங்க அப்படின்ட்டு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. லீவ் வந்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே லீ கிட்டேயும் கேட்டுடுறாங்க, இது போல் உங்களுக்கோ சீஃப்க்கோ என்ன நடுவில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஒன்றா தான் இருந்தோம், இப்போ நாங்கள் ஒன்றா இல்லை, ஏன் உனக்கு நீ இதை கேட்குற, உனக்கு என்ன பொறாமையாக இருக்குன்னா, சீச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களை பற்றி நிறைய பேர் பொருளி பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம டேரக்டர் மாற்றலாமான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ரொம்ப முன்னாடி டேரக்ட் பண்ணவர், இப்போலாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ப்ரொடியூசரும் வந்து அதை பற்றி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஒன்று இவர் என்ன பண்ணுறேன்னா, அந்த டேரக்டர் வீட்டுக்கு டேரக்டர் போயிட்டு என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஏன் வந்து இந்த கம்பில் கியூ சீசன் 5 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கக்கூடாது, இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் ஏன் உள்ள நுழைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் கேட்குறாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லையே, இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி தானே, இதுக்கு எதுக்கு ரொமான்டிக் சைட் வேணும் அப்படி கேட்கும்போது, இல்லை நான் வந்து நெக்ஸ்ட் ட்ராமா வந்துட்டு என்னோட மெலோ ட்ராமாவை தான் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ரொமான்டிக் சீன்ஸை அட்டாச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் கிட்ட கரெக்ட் ரஃப் அண்ட் டஃபாக சொல்லிடுறாங்க.
அந்த வயசான ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி இது மிரட்டுறாங்க. நீ என்ன தான் வந்துட்டு ஆர்டிக்கலை மாற்றி எழுதினாலும் நான் வந்துட்டு இந்த லா சூட்டை இது பண்ண மாட்டேன், நீ எனக்கு மறுபடியும் வந்து மீட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி மிரட்டி ஃபோன் வச்சிடுறாங்க. மறுபடியும் அதே நம்பர்லேருந்து இன்னொரு கால் வர மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோயின் அட்டன் பண்ணிட்டு யாருன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ஃபோன் பண்ண யாருன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படி சொல்லி கத்துறாங்க. பார்த்தா ஹீரோ தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு நீ ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ண அதை நார்மலாகவே பேச மாட்டியா, நீ நார்மலாக எதுவுமே ஹேண்டில் பண்ண மாட்டியா அப்படி சொல்கிறாரு. உடனே ஒரு அட்ரஸ் அமைச்சிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து என்ன மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே ஹீரோயினும் போயிடுறாங்க. அங்கே போன பிறகு ஹீரோ சொல்கிறாரு, உனக்கும் அந்த லீக்கும் என்ன சம்மந்தம், என்ன நீங்கள் 2 பேரும் நான் அவ்வளோ க்ளோஸா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன, சரி சொல்லுங்கள், அவங்கள பற்றி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே கேட்குறாங்க, எதுக்கு இங்கே வர சொன்னீங்க அப்படி கேட்கும்போது, நம்மளை யாராவது பப்ளிக்கில் பார்த்தாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நான் தான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், இப்போ நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கன்னா, இல்லை நீ அந்த தப்பான ஆர்டிக்கலை என்ன சொன்னியே, நீ தப்பு தானே பண்ணிட்ட, ஒரு தடவை சாரி கேட்கறதுல உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் கேட்க முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு இல்லை நானும் அதில் இன்வால்வ் ஆயிருக்கேன், நான் உனக்கு ஒரு நல்லது சொல்கிறேன், நீ ஒரு சாரி கேட்டேன்னா இந்த விஷயம் இதோடு முடிஞ்சிடுமே அப்படி சொன்னால், நான் ஒரு ரிப்போர்ட்டராக நான் தப்பு பண்ணேன்னா அப்போ வந்து நான் கரெக்ட் பண்ணி இன்னொரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணிட்டேன், அதுக்காகலாம் நான் பர்சனலாக யார்கிட்டையும் சாரி கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பும் போது அவங்க சொல்கிறாங்க, என் தம்பி நீங்கள் வேணுட்டு தானே ஃபெயில் பண்ணீங்க அந்த ஆடிஷனில் அப்படி கேட்கும்போது, இல்லை நான் அவனுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னதுக்கும் ஹீரோயின் வந்து பேசி விட மாட்டுறாங்க ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் வேணுட்டு தான் பண்ணீங்க, என் தம்பி வேணுட்டு தான் பண்ணீங்க, அவன் பாவம் நிறைய ஆடிஷன் போயிட்டு அவன் வந்து மனசுடைஞ்சு தான் உங்கள் ஆடிஷனுக்கு வந்து ஹர்ட் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து இனிமேட்டு அவங்க மூச்சில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்களா. கிளம்பும்போது வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ பார்த்துட்டு, சரி இவளுக்கு நம்ம ரைட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்க கேட்குறாங்க, எனக்கு இது கொடுக்கறதுக்கு எனக்கு ரைட் கொடுக்குவா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, அவன் உனக்காகலாம் இல்லை, நீ போகிற வழியில் தான் என்னோட ஜிம்மும் இருக்கா, நான் தான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படி நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படி சொன்னால், என்னோட வீடு எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. இப்படி ஏற போறியா இல்லை நான் கிளம்புவா அப்படி கேட்டோன்னே ஹீரோயின் ஏறிடுறாங்க. இந்த காரில் போயிட்டு இருந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கதையை சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்படி வந்து ரிப்போர்ட்டர் ஆன அப்படின்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறாரு, நீ ஆரம்பத்துலேருந்து இப்படியா இல்லை இப்போ தான் அந்த மாதிரி ரொம்ப மூளையெல்லாம் அதிகமாயிட்டு ரொம்ப வழிய ஆரம்பிச்சிச்சா அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்க சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் ஆகிறதுக்கு எல்லாமே அவங்கக்கிட்ட அந்த திறமை இருந்துச்சான். அவங்க ஸ்கூலில் நடந்த ஒரு தப்பை தட்டி கேட்டு அந்த அநியாயத்தை வந்து சரி பண்ணி ஜஸ்டிஸ் வாங்கி தந்தாங்களாம். ஸோ அப்போவே வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டராக தான் ஆகணுன்றது முடிவு பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ அப்படியே இந்த கதை சொல்லிட்டே இருக்கும்போது இவர் ஒரு இடத்துல வந்து நிறுத்துறாரு. எங்கன்னு பார்த்தா அந்த ஆக்டர் இருக்காருல்ல, வயசான ஆக்டர், அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கிறாரு. நீ அவர்கிட்ட நீ இப்போ எப்படி இருந்தாலும் சாரி சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லி கம்பல் பண்ணும்போது ஹீரோயின் இன்னொரு விஷயத்தை இங்கே உடைக்கிறாங்க. என்னன்னா, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க, அந்த ஆள் வந்து சின்ன பொண்ணை டேட் பண்ணுறாருன்னு சொன்னாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய பேரை ஹராஸ் பண்ணிட்டு இருக்காராம். இந்த சின்ன ரோல் பண்ணுற பொம்பளைங்க கிட்டலாம் போயிட்டு தப்பாக நடந்துக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறதுனால இதுதான் இவரை வந்து இந்த மாதிரி தான் நம்ம தண்டிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு போல. ஸோ அதை வச்சு தான் இவங்க வந்து இதை இன்னும் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நல்லா சாரிலாம் கேட்க முடியாது, அவன் ஒரு கெட்ட பையன் அப்படின்ற மாதிரி, கெட்ட ஆள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த வயசான ஆக்டர் வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹீரோயினை வந்துட்டு செவத்துக்கிட்ட தள்ளி அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இவரும் வந்து கார்லேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காரா. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அவரே ஹக் பண்ணிக்கிற மாதிரி கையெல்லாம் தலைக்கிட்டு வச்சுட்டு அவர் ஒரு மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு என்னமோ அந்த பொண்ணு இவரை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவரை நம்பிட்டு போயிட்டுறாரு. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இது பாருங்கள், நான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படித்த பொண்ணு, எனக்கு என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஹீரோக்கு வந்து ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குது. ஸோ அவரோட ஃப்ரெண்டு ஏஐ கிட்ட போய் கேட்குறாரு, இது மாதிரி ஒருத்தவங்களை பற்றி நினச்சிட்டே இருந்தால் நம்ம எப்படி டைவெர்ட் ஆகுறது அப்படி கேட்கும்போது, ஒருத்தவங்களை பற்றி நினச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் டைவெர்ட் ஆகணும்னா இன்னொருத்தவங்களை பற்றி நினைங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆனியன் ஆப் தான் ஞாபகம் வருது. உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அப்செட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது, நீங்கள் வந்து ஒரு ரீசனே இல்லாமல் ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஒரு இடத்துல அப்படி ஓடுங்களேன், ஆனந்தமாக இருக்கும். இப்போலாம் வந்து கேவலமாக ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோவும் போயிட்டு அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நான் வந்துட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காரு. இருக்க மேனேஜர் நினைக்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சு, இவன் நல்லா தான் இருக்கிறானா, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது, கங்பில் கியூ பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த ஃபேன் பேஜ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபேன் பேஜுக்கான ரெக்வஸ்ட்லாம் வருது. ஸோ இவங்க போய் அதில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க ஹீரோக்கும் மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது, இதில் நீங்களும் ஜாயினுங்க, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரு
கேதரிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நிறைய போஸ்ட் எல்லாமே வந்து பழைய போஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்துட்டு போய் பார்க்கணும் அப்படின்னா வந்து அவங்க அதுக்கு மெம்பர் ஆகணுமா, அந்த மெம்பர் ஆகிறதுக்கே அவங்க வந்துட்டு சில பல குவிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணணுமா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்கள பற்றி இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டு அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போனால் அங்கே இருக்க போஸ்ட் எல்லாமே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்ட் போஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ இவங்களே ராத்திரி பகலாக உட்காந்துட்டு அவங்க நிறைய போஸ்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதாகிறதுக்குள்ளேயே அடுத்த நாள் விடிஞ்சப்படுது ஹீரோயினுக்கு. அடுத்த நாள் அவங்க ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போங்க போய் சொல்கிறாங்க அந்த ஆக்டர் அவர் வந்து உங்கள் மேலே இந்த லா சூட்டை வந்து ட்ராப் பண்ணிட்டாரு, ஒரு ஆர்டிக்கலே ரிலீஸ் ஆயிருக்கு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினும் சொல்கிறாங்க நான் வந்துட்டு வேலைக்கு திருப்பி ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் வந்து பொலிட்டிக்கல் டெஸ்க் போல இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்டிக்கலை போய் பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா இந்த வயசான ஆக்டர் வந்துட்டு கங்வில் கியூ டீமோட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க யோசிக்கிறாங்க எதுக்கு இவரோட இதில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஹீரோட ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. இது போல் எதுக்குடா நீ வந்துட்டு அவங்கள இவ்வளோ காசு கொடுத்துட்டு அவரை நம்ம டீமில் ஜாயின் பண்ணி வச்சிருக்க, அவரோட வயசுக்கு இது ரொம்ப அதிகம் தான் அவருக்கு இந்த ஃபீஸ் எல்லாம் அப்படி சொல்லும் போது நான் வந்துட்டு அவரை சும்மாலாம் கூப்பிடல, எத்தனை வருஷத்துக்கு அவர் நம்ம கூட இருக்க போகிறாரு, கான்ட்ராக்ட் இருக்குன்னா 5 years இருக்குது. அப்போ அந்த 5 years கான்ட்ராக்ட்டுக்கு அவருக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்காதீங்க, எந்த ஸ்டைலிஷ் கொடுக்காதீங்க, எந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்காதீங்க. அவர் வந்துட்டு இந்த சினி ஃபீல்டில் இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு எல்லாரும் மறந்துடணும், அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அவரை ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர் கேட்குறாங்க எதுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படி கேட்கும்போது ப்ரைவேட் ரிவெஞ்ச்னா என்ன தெரியுமாடா, தனிப்பட்ட வெறி, அவர் மேலே வந்துட்டு எனக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இதுக்காக பண்ணுறாரு நமக்கு தெரியலையா, நம்ம ஹீரோயினுக்காக தான். ஏன்னா ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க அவர் ரொம்ப வருஷமாக எல்லா பெண்கள்கிட்டையும் வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அது என்னன்னா மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி நல்ல ரிச்சான பீப்புள் தான் வருவாங்க போல். ஸோ அந்த மாதிரி அங்கே போயிருக்கும் போது தான் தெரியுது அந்த பொலிட்டிக்கல் ஹெட் இருக்கார் இல்லையா, லீயோட அண்ணா, அவரும் அங்கே தான் இருக்காரு, லீயும் அங்கே தான் இருக்காரு. இப்போ ஹீரோ போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு இது என் தம்பி அப்படின்ட்டு சேர்மேன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. லீ வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம் இல்லையா சொல்லி 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. ஹீரோ கை கொடுக்கும்போது யோசிக்கிறாரு இவன் தானே நம்ம ஹீரோயினோட எப்பவுமே சுற்றிட்டு இருப்பான் அப்படின்ட்டு. லீ வந்து ஹீரோ பார்த்து யோசிக்கிறாரு, இவர் தானே அன்னைக்கு இவரோட போஸ்டர் பார்த்து தானே நம்ம ஹீரோயின் எப்போ பார்த்தாலும் இம்ப்ரெஸ் ஆகி நின்றுட்டே இருக்கிறா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஆப்போசிட் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, அப்படியே ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.